வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கைவிட்டு போன சுகபோகங்கள், ரோஹித ராஜபக்ச குமுறல். தமது சம்பளத்தை கட்சிக்கு வழங்கும் திசைகாட்டி அமைச்சர்களின் உடல் பருமன் அதிகரித்துள்ளது. 8வது அதிசயம், விளக்குகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர். கடற்பரப்பில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட பெண்களும் குழந்தைகளும். முத்துநகர் விவசாய நிலத்திற்கு விஜயம் மேற்கொண்டார் சஜித் பிரேமதாசா. காரணம் என்ன? மின்சார சபையுடன் இணைந்து செயற்பட முடியாத ஊழியர்கள் சேவையிலிருந்து விலகிக் கொள்ளலாம். அரசாங்கம் பகிரங்க அறிவிப்பு. தடுப்பு காவலில் உள்ள ஆபத்தான நபர், சிஐடிக்கு கிடைத்துள்ள அனுமதி. ஜப்பானுக்கான விஜயத்தின் போது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் அனுர. யாழ் பல்கலைக்கழகத்திற்கு கிடைக்கப் போகும் வசதி, கிடைத்தது அனுமதி. சந்தையில் நிலவும் கீரி சம்பா பற்றாக்குறை, 40,000 மெட்ரிக் டன் இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். அனைவரும் நினைக்கும் வகையில் ராஜபக்சர்கள் குடும்பம் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகன் ரோஹித ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியில் ராஜபக்சர்கள் செல்வந்தர்களா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ரோஹித ராஜபக்ச, எல்லோரும் நினைக்கிறார்கள் எங்களிடம் எல்லாம் இருக்கிறதென்று, ஆனால் உண்மையில் நம்மிடம் எதுவும் இல்லை. எங்களிடம் வீடு, கார் எதுவும் இல்லை. நாங்கள் சிறு வயதிலிருந்தே அரசாங்க சொத்தில் வசித்து வருகிறோம். நாங்கள் அரசாங்க வாகனங்களை பயன்படுத்துகிறோம். இல்லையெனில் ஒரு நண்பரிடம் வாகனத்தை கேட்டு வாங்கிக் கொள்வோம். உண்மையாக அனைவரும் நினைக்கும் வகையில் ராஜபக்சர்கள் குடும்பம் இல்லை. யாரிடமும் கையேந்த கூடாது, தாமே சம்பாதித்து வாழ வேண்டும் என்று என் தந்தை அடிக்கடி கூறுவார். எனவே நான் செய்த ஒரே வேலை கற்பித்தல், அதுவும் பணத்திற்காக அல்ல. எனக்கு வேறு எந்த வருமான ஆதாரமும் இல்லை என்றும் அவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. வசந்த சமரசிங்க உள்ளிட்ட சில அமைச்சர்களின் செல்வவள அதிகரிப்பு உலகின் 8வது அதிசயம் போன்றதென சமகி ஜன பலவேகிய கட்சியின் உறுப்பினர் கவிந்த ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இந்த அமைச்சர்களின் சம்பளம் கட்சி நிதிக்கு செல்கிறது, ஆனால் அவர்கள் கோடீஸ்வரராக உள்ளார்கள். இது உண்மையிலேயே உலகின் மற்றுமொரு அதிசயம் எனவும், சில அமைச்சர்களின் செல்வம் அதிகரித்துள்ளதால் அவர்களின் உடல் பருமனாகிவிட்டது. அவர்களுக்கு நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம் போன்ற உடல் நல பிரச்சனைகள் கூட உள்ளன. அவர்களின் வயிறு பெரிதாகிவிட்டது. ஒருவேளை அவர்கள் இதற்கு முன்பு ருசிக்காத உணவை உண்டிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தலைமன்னார் மணல் திட்டை சுற்றிய கடற்பரப்பில் ஆட்கடத்தல்காரர்களால் கைவிடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 6 இலங்கையர்களை கடற்படையினர் மீட்டுள்ளனர். வடமத்திய கடற்படை கட்டளை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது தலைமன்னாரில் 7ஆம் மணல் திட்டில் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த 6 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களை சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கொண்டு வருவதாக கூறிய ஆழ்கடத்தல்காரர்கள் அங்கு கைவிட்டு சென்றதாக தெரியவந்துள்ளது. இவர்கள் 8 முதல் 56 வயதுக்குட்பட்ட வவுனியா, மடு மற்றும் கொக்கட்டிச்சோலை ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்காக அவர்கள் தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. திருகோணமலை முத்துநகர் மக்களின் விவசாய காணிகளை சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக இந்திய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டதால் ஏற்பட்ட அசாதாரண நிலைமையை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். குறித்த விஜயத்தினை அவர் நேற்றைய தினம் மேற்கொண்டிருந்தார். அத்தோடு பாதிக்கப்பட்ட மக்களோடு அவர் கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளார். திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தலைமையில் திடீர் கள விஜயம் மேற்கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் காணி அபகரிப்பு தொடர்பிலும் விவசாயிகளிடம் கேட்டறிந்து கொண்டார். மறுசீரமைக்கப்பட்டுள்ள மின்சார சபையுடன் இணைந்து செயற்பட முடியாத ஊழியர்கள் சேவையிலிருந்து விலகிக் கொள்ள முடியும் என அரசாங்கம் பகிரங்கமாக அறிவித்துள்ளது. அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிசை இதனை தெரிவித்துள்ளார். மின்சார சபை தனியார் மயமாக்கப்படவில்லை. மின்சார சபை வினைத்திறனாக மற்றும் மக்களுக்கு சலுகையை வழங்கவும், மின்சார சபையை லாபம் ஈட்டும் சபையாக மாற்றுவதற்கே மறுசீரமைப்பு செயற்படுகிறது. அதற்காக 6 நிறுவனங்களாக மின்சார சபை நிர்வகிக்கப்படவுள்ளது. இது 100% திரைசேரியிடம் பங்குகளை வைத்துள்ள நிறுவனமாக இருக்கும். 4 நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளும் அரசுக்கு சொந்தமான இந்த 4 நிறுவனங்களிடம் இருக்கும். இது குறித்து தொழிற்சங்கங்களுடன் அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தனர். அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்திருந்தால் அதனை பேச்சுவார்த்தையினூடாக தீர்வை பெற்றுக் கொண்டிருக்க முடியும். இந்த நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்படும் போது நிறுவனங்களுடன் எந்தவொரு ஊழியருக்கும் இவற்றுடன் இணைந்து சேவையாற்ற முடியாது என்றால் 9 லட்சம் முதல் 50 லட்சம் வரையான இழப்பீடுகளை பெற்றுக்கொண்டு சேவையிலிருந்து விலகிக் கொள்ள முடியும். மின்சார சபையின் மறுசீரமைப்பை புரிந்து கொண்டு அரசாங்க நிறுவனங்களுடன் இணைந்து சேவையாற்ற முடியும். இல்லையேல் இழப்பீடுகளை பெற்றுக்கொண்டு சேவையிலிருந்து விலகிக் கொள்ளலாம் என அவர் தெரிவித்துள்ளார்.
கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக நபர் பாணாந்துறை நிலங்கவின் வங்கி கணக்குகள் குறித்த அறிக்கையை கோருவதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் இந்த சந்தேக நபரின் 2 வங்கி கணக்குகள் மூலம் அதிக அளவு பணம் புழக்கத்தில் விடப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சந்தேக நபர் செய்த போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பிற குற்றச் செயல்கள் குறித்து மேலும் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு 2 வங்கி கணக்குகளிலும் பணம் எவ்வாறு புழக்கத்தில் விடப்பட்டுள்ளது என்பதை விசாரிக்க வேண்டியது அவசியம் என்றும் காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனாதிபதி எதிர்வரும் 26ஆம் திகதி ஜப்பானுக்கு புறப்பட உள்ளதுடன் 27ஆம் திகதி வேர்ல்ட் எக்ஸ்போ கண்காட்சியில் கலந்து கொள்வதுடன் சிரேஷ்ட ஜப்பானிய தலைவர்களையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மொத்தம் ரூபாய் 1.94 பில்லியன் மானியத்தை பெறுவதற்காக ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட உள்ளார். இந்த தொகுப்பில் இலங்கையின் பால் உற்பத்தி துறைக்கு 463 மில்லியன் யென் மற்றும் இலங்கை கடற்படையை வலுப்படுத்த 500 மில்லியன் யென் ஆகியவை அடங்கும் என தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் பால் உற்பத்திக்கான நவீன உபகரணங்களையும் கடற்படைக்கு கண்காணிப்பு தொழில்நுட்பத்துடன் கூடிய ட்ரோன்களையும் ஜப்பான் வழங்க உள்ளது. இதற்காக நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரப்பூர்வ ஆவணத்தில் கையெழுத்திட உள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இணை சுகாதார அறிவியல் பீடம் தற்போது கடுமையான உள்கட்டமைப்பு பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது. இதனால் மாணவர்கள் பெரிதும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த நிலையில் அந்த குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் 5 மாடி கட்டடத்தை அமைக்க உயர்கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய சமர்ப்பித்த முன்மொழிவிற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2017ஆம் ஆண்டில் இணை சுகாதார அறிவியல் பீடத்திற்காக கட்டடத்தை நிர்மாணிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்த போதிலும் தற்போதைய நிதி நெருக்கடி காரணமாக கட்டுமானத்திற்காக நிதி கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இணை சுகாதார அறிவியல் பீடத்திற்கு விரிவுரை அரங்குகள், ஆய்வகங்கள், பயிற்சி அறைகள், தனித்தேர்வு மண்டபம் மற்றும் கேட்போர் கூடம் ஆகியவற்றை உள்ளடக்கிய 5 மாடி கட்டடத்தை 2234 மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டில் நிர்மாணிக்க கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்முறை கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சந்தையில் நிலவும் கீரி சம்பா பற்றாக்குறை பிரச்சினையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தலையிட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜெயதிசன் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் அறுவடைக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைந்துள்ளனர். இருப்பினும் கீரி சம்பாவின் பயிரிடுதல் 7% மட்டுமே உள்ளது. இதனால் அந்த உற்பத்தி அளவு குறைந்துள்ளது. ஆனால் ஒட்டுமொத்த நெல் உற்பத்தியில் எந்த பற்றாக்குறையும் இல்லை. பாரிய அளவிலான நெல்லாலை உரிமையாளர்கள் கீரி சம்பாவை கையிருப்பில் வைத்திருக்கிறார்களா என்பது குறித்து தற்போது தெளிவான தகவல்கள் இல்லை. மேலும் 40,000 மெட்ரிக் டன் கீரி சம்பாவை இறக்குமதி செய்ய அனுமதி பெறப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் அந்த தொகையை இறக்குமதி செய்யலாம். இருப்பினும் இதற்கான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.